வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தாய் வீடு. நாம் இன்றைக்கி தாய் வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்ட்டான ஒரு ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். அது என்னென்னா கொண்டக்கடலை வடை. ஆமாங்க, கொண்டக்கடலை வடை இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியானது. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாம் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம் இப்போ வந்து கொண்டக்கடலை வடை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொண்டக்கடலை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கொண்டக்கடலை வேணும். இது வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கணும். அந்த கொண்டக்கடலை நமக்கு வேணும். அப்புறம் வந்து வெங்காயம் வேணும். வெங்காயம் 3, 2 பல் பூண்டு, ஒரு சின்ன இஞ்சி துண்டு, மல்லித்தழை, காரம் வேணுன்னா மிளகா, இல்லைன்னா வேண்டியதில்லை. இதெல்லாம் நமக்கு வேணும். ஃப்ரெண்ட்ஸ், கொண்டக்கடலை வடை செய்கிறதுக்கு கொண்டக்கடலையை வந்து தண்ணியில் ஊற வச்ச 4 மணி நேரம் கொண்டக்கடலை எடுத்துகிட்டு அது தோலை வந்து நீக்கிடுங்க. இந்த மாதிரி ஒரு கப்பு தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீக்கி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 2 பொருள், அதாவது மஞ்சத்தூள் சிறிதளவு, ஒரு ஸ்பூன் அளவு வச்சுங்க. சிறிதளவு தண்ணி, தேவைக்கேற்ப உப்பு, இது 3ஐயும் சேர்த்து வச்சுங்க. கொண்டக்கடலையை வந்து தண்ணியில் ஊற வச்சது இந்த மாதிரி தோல் நீக்கிடணும். ஃபுல்லாக தோல் நீக்கி நீங்கள் வச்சுருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து கொண்டக்கடலையை வந்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ மிக்சியில் அடிச்சிடணும் ஃபுல்லாக. ஆமாம், கொண்டக்கடலை தோல் உரித்த கொண்டக்கடலையை வந்து மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அடித்து வச்சிடணும். இந்த பாருங்கள், நான் அடிச்சிட்டேன் பாருங்கள். மிக்ஸி ஜாரில் போட்ட கொண்டக்கடலையை வந்து நான் அடித்து இந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டேன். இந்த மாதிரி அடித்து வச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸி ஜாரில் நம்ம இந்த மாதிரி அடித்து வச்சிடணும். அடித்து வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து இந்த பச்சை மிளகா, வெங்காயம், இது எல்லாத்தையுமே நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம் வடை செய்கிறதுக்கு. இந்த பாருங்கள், பச்சை மிளகா இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். இந்த சைஸுக்கு எனக்கு கொஞ்சம் காரம் வேணும் அப்படிங்கிறனால நான் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணான்னா வேண்டிய இல்லை, அதை விட்டுருங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிங்க. மல்லித்தழை அதையும் கட் பண்ணிங்க. இஞ்சி பூண்டு 2 பல் மட்டும் எடுத்துங்க, வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா எடுத்துடாதீங்க. அதையும் கட் பண்ணிங்க. இஞ்சி சின்ன துண்டு, அது கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக போடுறோம் இஞ்சி, அதையும் கட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அந்த இதில் மாவில் போட்டு நம்ம வந்து இந்த கொண்டக்கடலை மாவில் வந்து நம்ம அடித்து ரெடி பண்ணோம்ல, அதில் போட்டு ஆட் பண்ணணும். ஒன்று ஒன்றா போட்டு ஆட் பண்ணுறோம் பாருங்கள். மிளகா, வெங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு ஒன்று ஒன்றா போட்டு நம்ம எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். இந்த அடுத்து மல்லித்தழை, அதையும் போடுறோம் பாருங்கள். போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசையணும். அது மெயினாக வடை செய்கிறதுக்கு வந்து இது எல்லாமே ஒரே மிக்ஸில் நல்லா பிசைஞ்சிருக்கணும். இது மஞ்சத்தூள் நான் சொன்னேன்ல, சும்மா 2 துளி, அது கொஞ்சம் மஞ்சள் கலரில் வர்றதுக்காக தேவையான உப்பு, அதையும் போட்டுக்கணும். இல்லைன்னா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும் வடை, அதுக்காக கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் போடுறோம். லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுங்க. கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப போட்டுறாதீங்க, ரொம்ப தண்ணியாயிரும். லைட்டாக போட்டு அதை நல்லா போட்டு பிசைஞ்சிங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும் மாவை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் நல்ல உடம்புக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான உணவுன்னு சொல்லலாம், ரெசிபின்னு சொல்லலாம். ஆமாம், நல்ல ஆரோக்கியமான ஒரு ரெசிபி. ஈவினிங் டைமில் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம வீட்டிலே நம்ம இந்த மாதிரி நல்ல ஆரோக்கியமான வடை செஞ்சு கொடுக்குறது நல்லாயிருக்கும். அவ்வளோதான், பிசைஞ்சிட்டு ரொம்ப சிம்பிள் தான். இந்த எண்ணெயை வந்து வானிலையை ஊற்றி அதை வடையை வந்து நம்ம வடை மாதிரி வடை சைஸ் தட்டி போட்டு நம்ம எடுக்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன துண்டு புளி. எதுக்கு இந்த புளி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வந்து எண்ணெய் வந்து அப்படியே மேலே அப்படியே பொங்கி வராது. அதே சமயம் அந்த வடையில் வந்து அதிகமாக வந்து அந்த எண்ணெயை வந்து உரியாது. அதுக்காக சின்ன துண்டு புளி சின்னதாக ஒரு துளி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போவுமே பயன்படுத்திங்க. எந்த பொரியல் பண்ணும் போதும் சின்ன துண்டு வந்து இந்த மாதிரி புளி போட்டு வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா எடுத்துடலாம். எடுத்து இந்த மாதிரி மேலே அப்படியே வச்சுட்டா அது அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும். அது ரொம்ப வந்து எண்ணெய் எடுக்காது. அதே சமயம் ரொம்ப வந்து பொங்கி வராது, மேலெல்லாம் அப்படியே தெரிக்காது. அதுக்காக அந்த டிப்ஸாகவும் இதை வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி எடுத்துங்க. இந்த பாருங்கள், நான் போட்டு இந்த எடுத்துட்டேன் பாருங்கள். வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் நல்ல ஆரோக்கியமான உணவு. இந்த இருக்கு பாருங்கள், எடுத்து ரெடி பண்ணிட்டேன். இந்த நமக்கு இப்போ வந்து வடை ரெடி ஆயிடுச்சு, கொண்டக்கடலை வடை. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கொண்டக்கடலை வடை ரொம்ப அருமையாக இருக்குது. நல்ல செவந்து நல்ல மிருதுவாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை பாருங்கள், நான் அதை வந்து லைட்டாக பிச்சு காட்டுறேன். வடை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது.
நல்ல டேஸ்ட்டு, நல்ல ஹெல்த்தி, நல்ல டேஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அருமையான ரெசிபி ரெடியாகி நம்ம இன்றைக்கி செஞ்சும் பார்த்தாச்சு. நாளைக்கு இன்னொரு ரெசிபியோடு நான் சந்திக்கிறேன். தாய் வீட்டில் நான் விடைபெறுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இந்த ரெசிபியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதெல்லாம் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தாய் வீட்டில் நான் விடைபெறுறேன். நன்றி.